ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஹரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு முக்கியமான டாப்பிக்கான பாயிண்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பேசிக் ஆஃப் பாயிண்டர் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அதனுடைய வேல்யூஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளோட ஈஸியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நவ் வாட் இஸ் பாயிண்டர்? பாயிண்டர் அப்படின்றது ஒரு வேரியபிள் தான். பட் ஆனால் அந்த வேரியபிளில் நம்மளால் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேற ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். இப்போது இந்த இமேஜை பார்ப்போம். இதில் விஏஆர் அப்படின்ற வேரியபிளோட ஸ்டோர் பண்ணியிருக்கிற 10ன்ற வேல்யூ அதனுடைய அட்ரஸ் மூலியமாக நம்மளுடைய பாயிண்டர் என்ற வேரியபிளுக்கு போகுது. ஸோ இப்போ நம்மளுடைய பாயிண்டரில் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் இந்த அட்ரஸில் என்ன இருக்குன்னாக்கா, இந்த விஏஆரோட 10ன்ற வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்டரோட அட்ரஸை ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா இந்த விஐஆரோட வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ரீட் பண்ண முடியும், அதை நம்ம ரீரைட் பண்ணவும் முடியும். ஓகேவா? நம்ம இப்போ இதை நம்ம கோடாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பாயிண்டரை டிக்ளேர் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஹெடர் ஃபைல் எழுதிக்கலாம். இதுதான் பாயிண்டரோட டிக்ளரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இன்டிஜர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பை பிடிஆர் அப்படின்ற வேரியபிள் நேமோட பாயிண்டர் பண்ணியிருக்கோம். இங்கே இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த ஆப்ரேட்டர் தான் ஒரு மெயின் வேல்யூவை பார்க்குது. என்னன்னாக்கா, இதுதான் பாயிண்டராக அப்படி இல்லையா அப்படின்றத டினோட் பண்ணுற ஒரு சிம்பிளாக இருக்குது. இதுதான் டீரெஃபரன்ஸ் பண்ணுது. ஓகேவா? இதுதான் பாயிண்டரோட டிக்ளரேஷன். இப்போ நம்ம பாயிண்டரை இனிஷியலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஏன்ற வேரியபிளை அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய கண்டென்ட்டான 10 இன்டிஜர் வேல்யூவை நம்ம பிடிஆர் நம்மளுடைய பாயிண்டருக்கு கொடுக்க போகிறோம். அது எப்படின்னாக்கா, ஏவோட அட்ரஸை நம்ம பாயிண்டருக்கு இனிஷியலைஸ் பண்ணுறது மூலிமா நம்ம பாயிண்டர் ஆக்சஸ் பண்ணுறதை வச்சு நம்ம ஏவை யூஸ் பண்ணலாம். அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஏ அப்படின்ற வேரியபிளை பாயிண்டர் வச்சு நம்ம ரீடும் பண்ணலாம், ரைட்டும் பண்ணலாம். இதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்த நம்ம சியில் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிம்பிள்ஸை பார்ப்போம். ஆப்ரேட்டர்ஸ் பார்ப்போம். இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பின்ற ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணணும்னாக்கா, எக்ஸ்ட்ரா டெசிமலில் நம்மளுடைய ஏவோட அட்ரஸை ஷோ பண்ணணும். ஓகேவா? பின்ற இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணணும்னாக்கா, எக்ஸ்ட்ரா டெசிமலில் நம்மளுடைய அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும். சப்போஸ் நம்ம இங்கே டீன் போட்டு நம்ம இங்கே பாருங்கள், இங்கே நான் டீன் போட்டு இப்போ நம்ம இங்கே டீன் போட்டு நம்ம பிடிஆரோட அட்ரஸை பார்த்தாக்கா அது டெசிமலில் காட்டும். அட்ரஸையே டெசிமலில் காட்டும். சப்போஸ் நம்ம இங்கே பீன்னு போட்டால் தான் அது எக்ஸ்ட்ரா டெசிமலில் காட்டும். நம்ம டெசிமலில் பார்க்கறத விட எக்ஸ்ட்ரா டெசிமலில் பார்த்தா தான் வேல்யூ நமக்கு புரியும், அட்ரஸ் எப்படி அலைன் ஆகிருக்கு அப்படின்றது. நம்ம டி ஃபார்மட் ஃபேஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா இதில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய இன்டீஜரை நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துறதுனால நம்ம டின்ற ஃபார்மட் ஃபேஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா அது நம்மளால் ரீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த கோடை ரன் பண்ணி பார்ப்போம்.
ஓகே, இப்போது இங்கே நம்மளுடைய ஏன்ற வேல்யூ வந்து 10ன்னு ஸ்டோர் ஆகிது கரெக்டாக கிடக்குது. நம்மளுடைய ஏவோட அட்ரஸும் எக்ஸ்ட்ரா ஃபார்மேட்டில் EDFFAF4 அப்படின்ற ஒரு அட்ரஸாக இருக்குது. இப்போது இந்த நம்மளுடைய ஏவோட அட்ரஸை நம்ம பிடிஆர் கொடுத்தனால அது வந்து FFAF4 அப்படின்ற அதே அட்ரஸ் தான் பிடிஆர்லையும் ஸ்டோர் ஆகிருக்கு. பட் அந்த அட்ரஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் 10ன்னு சரியாக ஸ்டோர் ஆகிருக்கு. இதுதான் பிடிஆரோட பேசிக் ஃபங்க்ஷன். இப்போது நம்ம இதுக்கடுத்து வர நெக்ஸ்ட் வீடியோஸில் பிடிஆரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அரேவை ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி நம்ம டைனாமிக் மெமரியை உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம பாயிண்டர் அரித்மெட்டிக்கை முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி சில முக்கியமான ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.